ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளவுட் கிச்சனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிளவுட் கிச்சன் மூலமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறது, இல்லை பிஸ்னஸ் பண்ணாமல் இதை ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு ஜாப் மாதிரி பண்ணி நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறது பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ் மூலமாக சம்பாதிக்க முடியும். அது எப்படி என்னன்னு டீட்டெயிலாக இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் கிச்சன் மாடல் இப்படி ஒர்க் ஆகுன்றது பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. இப்போ நம்ம அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இல்லை பார்சல் வாங்கி வீட்டில் சாப்பிடுவோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அது நம்ம ஃபுட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்துடும். இதெல்லாம் நம்ம இந்த டெலிவரி மெத்தட் மட்டும் வச்சு பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கிளவுட் கிச்சன். அதாவது ஃபிசிக்கலாக நம்மளுக்கு என்ன ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்லாம் இருக்காது. இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் நம்மளுக்கு எப்படி ஒரு கிச்சன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா. அந்த கிச்சன் செட்டப் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்க போகுது. அது நம்ம வீட்டில் இருக்க கிச்சன்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒரு தனியாக ஒரு ரூம் எடுத்து, இல்லை வீட்லேயே ஒரு ரூம் இருக்குன்னா அங்கே கிச்சன் செட்டப் ரெடி பண்ணி நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அதை டெலிவரி மெத்தடில் நம்ம கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா கிளவுட் கிச்சன். ஓகே, இப்போ இந்த கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும்ன்றது நான் பார்த்த வரைக்கும் சிம்பிளாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பேசிக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். பிராண்ட்னா என்ன உங்கள் கிளவுட் கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ அண்ட் உங்களோட மெனு. ஸோ நீங்கள் என்ன பண்ணின ஃபுட் ஐட்டம்ஸ் சர்வ் பண்ண போகிறீங்க, செல் பண்ண போகிறீங்கன்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். செகண்ட் கிச்சன் செட்டப். இப்போ நீங்கள் கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு கிச்சன் செட்டப் வேணும். ஸோ கிச்சன் மூலமாக தான் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா கிச்சனில் நீங்கள் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, பேக் பண்ண போகிறீங்க, செல் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தாலும் உங்களால் இப்போ நிறைய ஃபுட்ஸ் குக் பண்ணுறதுக்கான அளவுக்கான ஸ்பேஸ், உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே இருக்கணும். உங்கள் வீட்லேயே கிச்சன் வர்றதுக்கு பெருசாக இருக்கணும். வீட்டில் இருக்க கிச்சன்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லை தனியாக உங்களுக்கு வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்கும். அப்புறம் அந்த ரூமில் நீங்கள் கிச்சன் செட்டப் வச்சு நீங்கள் பண்ணலாம். கிச்சன் செட்டப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ், வெசல்ஸ் தான் தேவை. அதாவது உங்கள் ஃபுட் சமைக்க போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன உங்களுக்கு தேவை பார்க்கணும். ஸோ உங்களோட கேட்டகிரியை பொறுத்து தான். இப்போ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் குக் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான வெசல்ஸ் உங்களுக்கு தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செட்டப் உங்களுக்கு இருக்கணும். உங்கள் கேட்டகிரியை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான செட்டப் ஃபஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். அது நீங்கள் சின்ன லெவலில் ஆரம்பிக்க போகிறீங்களா, பெரிய லெவலில் ஆரம்பிக்க போகிறீங்களான்றதை பொறுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு டீம் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். அதாவது குக் பண்ணிட்டு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை. அதுக்கப்புறம் வர ஆர்டர்ஸை எடுக்கிறதுக்கு, பேக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆள் தேவை. ஸோ மினிமம் ஒரு 2-3 பேர் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் சின்ன லெவலில் சொல்கிறேன். ஓகேங்களா, ஒரு சின்ன லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மினிமம் 2-3 மெம்பர்ஸ் இருந்தால் தான் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி. ஸோ நீங்கள் உங்களுக்கு குக்கிங் தெரியல, அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சரி, நீங்கள் மற்ற விஷயம் பார்த்துக்கலாம். குக்கிங் தெரிஞ்சவங்க யாரையாச்சும் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வேலைக்காலத்துக்கு இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் நல்லா சமைப்பாங்கன்னா அவங்க கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆன் ஆகுது பார்த்தீங்கன்னா லைசன்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லைசன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். என்ன லைசன்ஸ் எடுக்க வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஜிஎஸ்டியும் எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் லைசன்ஸும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டியிருக்கும். இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் பாருங்கள். ஸோ ஜிஎஸ்டியும் லைசன்ஸும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிச்சன்லாம் பண்ண போகிறோம்னா அதுக்கான ஃபோட்டோஸும் அண்ட் சம் ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண முடியும். சில 2 விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆடிட்டர் பார்த்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்ஸ் ஜிஎஸ்டி வாங்கிட்டீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு சேல்ஸ் எவ்வளோ நடக்குது, ப்ராஃபிட் எவ்வளோ வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு ஆடிட்டர் வச்சு நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் ஆன் ஆகாது. ஸோ ஸ்டெப் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம்
லிஸ்ட் ஆகும். அது மாதிரி இந்த மாதிரி க்ளவுட் கிச்சன் வந்து இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்ணோம்னா அந்த 4 பேருக்கு தெரியறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறமும் பண்ண வேண்டியிருக்கும். நான் வந்து என்ன விஷயம் விட்டுட்டேன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து பண்ணணும். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட க்ளவுட் கிச்சன் 4 பேருக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு நியர்பை நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நேம்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃபுட் வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் ஒரு க்ளவுட் கிச்சன் போது ஸோ அது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் உங்கள் க்ளவுட் கிச்சன் 4 பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறா. ஸோ ஒரு ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படுது, ஸோ இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சின்ன லெவலில் உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக வந்து இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸில் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்றது ரொம்பவே வந்து கம்மியாக நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஃபியூ தௌசண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சால் போகிறோம், நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு டீம் கூட தேவைப்படாது. ஒரு ஆளாக இருந்தாலும் நீங்கள் வந்து செய்யலாம். உங்கள் வீட்டில் இருக்க கிச்சன்லேயே நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஜிஎஸ்டியுமே நீங்கள் வந்து வாங்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் க்ளவுட் கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம ஓன் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு குக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அவங்க கூட நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து பண்ணிக்கலாம். வேறு என்ன தேவைப்படும் பாருங்கள், லைசன்ஸ் போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. எஃப்எஸ்எஸ்ஏஐ இந்த ஃபுட் லைசன்ஸ் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராண்டே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சனுக்கான ஒரு ஃபோட்டோ சில ப்ரூஃப்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க மூலமாகவே உங்களுக்கு லைசன்ஸ் வந்து கிடைச்சிடும். அதேமாரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப வந்து கம்மியான வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த எப்படி வந்து ஆர்டர்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஷிரோ பிராண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரெசிபீஸ் வந்து கொடுத்துருவாங்க, ட்ரைனிங்குமே வந்து கொடுத்துருவாங்க. அவங்க சொல்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் குக் பண்ணி பேக்கிங் மெட்டீரியல்ஸுமே அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். எல்லா ஹெல்ப்புமே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பண்ணுவாங்க. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீக்லி வந்து ரிசீவ் வரும். ஸோ ஒரு வாரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கான ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கோ அதுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் சொல்கிறதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி பேமெண்ட்டாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா குக்கர்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்டில் நீங்கள் வந்து ஒரு க்ளவுட் கிச்சன் வந்து அவங்க ஆப்பில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிராண்டுக்குள்ள இணைஞ்சு அவங்க ஆப்பில் நீங்கள் ஒரு க்ளவுட் கிச்சன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரெசிபிஸ் வந்து தெரியுமோ அதை வந்து ஒரு மெனுவாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இனிமேல் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஓகேனா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வந்து இருக்கான்னு சொன்ன மாதிரி ஈஸியாக வந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த 2 மெத்தடுமே பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சன் மெத்தடில் வந்து ஒர்க் ஆகிறது தான். இது தவிர நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாருன்னா என்ன பண்ணணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் பண்ண முடியும். எனக்கு வந்து சமைக்கிறதுனால தெரியும். இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா இதை நீங்கள் ஒரு ஜாப் மாதிரி பண்ணி நீங்கள் க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நல்ல விஷயமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் விட்டு போச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.